ஒரு அழகான காட்டின் ஓரத்தில் ஒரு வசதியான குடிசையில் தனது தாயுடன் லில்லி என்ற சிறுமி வசித்து வந்தாள். லில்லியின் தாயார் பெயர் ரோசி. அவர்கள் கிராமத்தில் அனைத்து விதமான பூ செடி கொடிகளும் வளர்ப்பவர்கள். அவர்களின் தோட்டம் எப்பொழுதும் பூக்கள் பூத்துக் குலுங்கும். பருவம் எதுவாக இருந்தாலும் அந்த இடம் வண்ணப்பூக்கள் மற்றும் இனிமையான நறுமணங்களால் நிறைந்திருக்கும். ஒரு நாள் லில்லி தன் தாயிடம், அம்மா, தோட்டத்தை எப்படி அழகாக உருவாக்குகிறீர்கள் என்று கேட்டாள். ரோசி சிரித்துக்கொண்டே, இந்த தோட்டம் மாயாஜாலமானது. தோட்டத்தின் அழகு அன்பு மற்றும் கவனிப்பில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு விதையை நடும்போது எனக்கு பிடித்த பொருள் அல்லது நான் விரும்பும் ஒருவரை நினைத்து பார்ப்பேன். நான் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் போது நாங்கள் பகிர்ந்து கொண்ட அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களின் கதைகளையும் நான் விதைகளுக்கு சொல்கிறேன். ஆர்வத்துடன் லில்லி அதைத்தானே முயற்சி செய்ய முடிவு எடுத்தாள். அவள் ஒரு தோட்டத்தில் சிறிய இடத்தை கண்டுபிடித்து ஒரு சூரியகாந்தி விதையை நட்டாள். அவள் அதை மண்ணால் மூடியபடி, என்னுடைய அம்மா ஒவ்வொரு இரவும் எனக்கு கதைகளை சொல்லும் விதம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கிசுகிசுத்தாள். அவள் விதைக்கு தண்ணீர் ஊற்றி அவர்கள் ஒன்றாக குக்கீகளை சுட்ட நேரத்தை பற்றியும் சொன்னாள். நாட்கள் கடந்தன. லில்லி தினமும் காலையில் தன் விதையை சோதித்தாள். விரைவில் ஒரு சிறிய பச்சை தளிர் தோன்றியது. உற்சாகமாக அம்மாவிடம் ஓடினாள். இதோ பாருங்கள் அம்மா, என் செடி வளர்ந்து வருகிறது. ரோசி அவள் அருகில் மண்டியிட்டு, இங்கே பார் லில்லி, அன்பும் கவனிப்பும் மட்டுமே எல்லாவற்றிலும் பெரிய மந்திரம். இந்த தோட்டத்தை நாம் இதயத்தால் நெசித்து வளர்க்கும் வரை எப்போதும் செழிக்கும். நாட்கள் வாரங்களாக மாறியது. சூரியகாந்தி உயரமாகவும் வலுவாகவும் வளர்ந்தது. அதன் தங்க இதழ்கள் சூரிய ஒளியில் ஒளிரத் தொடங்கியது. சூரியகாந்தி தோட்டத்தில் லில்லியின் விருப்பமான இடமாக மாறியது. அவள் தன் தாயுடன் பகிர்ந்து கொண்ட மந்திரத்தை நினைவில் கொண்டாள். பின்னர் லில்லியும் ரோசியும் தங்கள் மாயாஜால தோட்டத்தை ஒன்றாக பராமரித்து அன்பின் விதைகளை நட்டு அது பல ஆண்டுகளாக பூக்கும்படி செய்தார்கள். ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான பந்தம் என்பது ஒரு தோட்டம் போன்றது, அன்பும் கவனிப்பும் நிறைந்திருக்கும் என்பதே உண்மை.